அதாவது கூட்டு துவாவின் போது ஆமீன் சொல்வதற்கு ஆதாரம் இல்லை. ஆமீன் சொல்வதற்கு ஆதாரம் இல்லை. ஒருவர் நமக்காக செய்யும் பிரார்த்தனைக்கு ஆமீன் சொல்லலாம். அதற்கு இப்னு மாஜா நூலில் ஆதாரபூர்வமாக ஹதீஸ் இருப்பதாக சொன்னீர்கள். என்னுடைய கேள்வி, ஆமீன் சம்பந்தப்பட்ட இந்த ஹதீஸ் ஆங்கில மொழிபெயர்ப்பில் இப்னு மாஜாவில் ஆயிஷா அறிவிப்பது சஹீஹான ஹதீஸ் என்றும், அதற்கு அடுத்த ஹதீஸ் இப்னு அப்பாஸ் அறிவிப்பது பலவீனமானது என்றும் இருக்கிறது. இந்த ஹதீஸ் நிலை என்ன? ஆமீன் சொல்லலாமா கூடாதான்னு கேட்குறாங்க உம்மு மரியம்ங்கிறவங்க. இதில் இந்த ஒரு பொதுவான விதியில் உள்ள குழப்பத்தினால, ஹதீஸ்களை விதி அல்லது சிந்திப்பதற்கு உரிய சட்ட விதிகளை விளங்காதனால இந்த கேள்வி வருகிறது. ஒரு விஷயத்துக்கு ஒரு பலமான ஹதீஸ் ஒன்று இருக்கிறது, பலவீனமான ஹதீஸ் ஒன்று இருக்கிறது. இப்போ ரெண்டு நான் என்ன செய்யறதுன்னு குழம்புறீங்க. எதுக்கு குழம்புறீங்க? பலவீனமானது தூக்கி போட்டுருங்க, இல்லைன்னு ஆக்கிருங்க, இருக்கிறத செயல்படுங்க. ஒரு ஹதீஸ் பலவீனமாக இருந்து நான் என்ன செய்கிறேங்க, பலவீனத்தை விட்டுருங்க. பலமானது ஒன்று இருக்குதா இல்லையா? பலமான ஒரு கோர்ட்டில் சாட்சி சொல்கிறாங்க, 10 சாட்சியை நிப்பாட்டுவாங்க, 8 சாட்சி பொய் சாட்சின்னு நிரூபணம் ஆயிரும். 2 சாட்சி சரியான சாட்சின்னா 2 சாட்சியை தீர்ப்பளிக்க வேண்டியதானே. 8 சாட்சி பலவீனமாக இருந்த காரணத்தினால் இந்த 2 நல்ல சாட்சியை ஏற்றுக்கிற மாட்டேன்னு கோர்ட்டில் சொல்லுவாங்களா? உலகத்தில் எந்த கோர்ட்டிலாம் சொல்லுமா? எந்த நாட்டு நீதிமன்றத்தில் அது இப்படி தீர்ப்பளிப்பாங்கன்னா அழிக்க மாட்டாங்க. நீங்கள் எழுப்பீங்களா? நான் எழுப்பினா ஒரு குற்றத்தை சுமைக்கு விசாரிக்கிறீங்க, 10 பேர் சொல்கிறாங்க, 10 பேரில் 8 பேர் கள்ளப்பயில்வா இருக்காங்க, அது 2 பேர் கரெக்டாக இருக்காங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த 2 பேர் சொல்ல கேட்டு தான் முடிவு எடுப்பீங்க. அதனால் நீங்கள் சொல்கிறபடி அந்த இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறது பலவீனமாக இருந்துட்டு போகுது. ஆமீன் சொல்வது சம்பந்தமாக அந்த யூதர்கள் பொறாமப்படுறாங்கன்னு சொன்னோம்ல, அந்த ஹதீஸ் இப்னு மாஜாவில் உள்ள ஹதீஸ் ஆயிஷா அறிவிக்கிறது சஹீஹ்னு போட்டிருக்குங்கிறீங்கல்ல. சஹீஹான செயலை அமல்படுத்துங்க, பலவீனமானதை விட்டுருங்க, அவ்வளோதான். பலவீனமானது இருந்தால் செய்யக்கூடாதுன்னு வராது. பலவீனமான ஹதீஸ் வந்தால் அப்படி ஒரு ஆதாரம் இல்லைன்னு விட்டுற வேண்டியதான். அது இருக்குது, இது இல்லை. ஆயிஷா நாயகி சொல்கிற ஹதீஸ் தான் இருக்கிறது. இப்னு அப்பாஸ் சொல்லக்கூடிய செய்தி இல்லைன்னு வச்சுருங்க. பலவீனம்னா இல்லை, ஆதாரத்துக்கு ஏற்றதா இல்லைன்னு விட்டுற வேண்டியதான். இதில் 2 கருத்து வரது வழியே இல்லை. அது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 2 ஹதீஸ் விவரத்தையும் சொல்லிடுவோம். அந்த இப்னு அப்பாஸ் அறிவிக்கிற 2 ஹதீஸுமே என்னன்னு கேட்டால், நீங்கள் ஆமீன் சொல்வதில் யகூதிகள் உங்களுக்கு பொறாமப்படுறாங்க, அதனால் ஆமீன் அதிகம் ஆமீன் சொல்லுங்கள்னு வரக்கூடிய ஒரு ஹதீஸு, அது ஆயிஷா நாயகி அறிவிக்கிற ஹதீஸு கரெக்டாக இப்னு மாஜாவில் ஆதாரமாக இருக்குது. அது 856. அடுத்து 857வது ஹதீஸில் தான் இப்னு அப்பாஸ் அறிவிக்கிற மாதிரி வருது. அது எதனால் பலவீனமானதுன்னு கேட்டால், தல்ஹா இப்னு அம்ரு என்பவர் அதை அறிவிக்கிறார். அவர் யாருன்னு கேட்டால் மத்ரூக்குல் ஹதீஸ், அவர் பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டு ஹதீஸில் விடப்பட்ட ஒரு ஆள், பொய்யர்னு சந்தேகிக்கப்பட்ட ஒரு ஆள் வந்திருக்கிறார். அதனால் அந்த ஹதீஸ் இல்லை. இந்த ஹதீஸ் இருக்கிற ஹதீஸுக்கு அமல் செஞ்சுட்டு போங்க.